ஹாய்! என்னோட வீக்கெண்டில நான் வீட்லயே இருக்கும்போது எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்கே எழுந்தோடனே எப்போவுமே நான் வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து வாட்டர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா கிச்சனுக்கு டேரெக்டாக போய் க்ளீன் பண்ணுற ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் நானும் ஹஸ்பண்டும் எப்போவுமே சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். ஒர்க்கிங் டேஸில் வந்து யாருக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கோமோ அவங்கள தவிர இன்னொருத்தர் பண்ணுவாங்க. நான் பிஸினா அவங்க பண்ணுவாங்க. இல்லை 2 பேருக்குமே ஒர்க் இருக்குன்னா சொல்லி ரொம்ப சிம்பிளாக யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணிவிடுவோம். ஸோ எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட்க்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற வேலை, எனக்கு வந்து சமைக்கிற வேலை, இந்த மாதிரி தான் நாங்கள் 50-50 பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் இதுதான் பண்ணணும், நான் அதுதான் பண்ணணும்னு இல்லை. அப்பப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி. ஆனால் ரெகுலராக அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவாங்க, நான் வந்து குக் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து சேமியா கிச்சடி தான் பண்ணணுன்ட்டு லஞ்சுக்கு பண்ணிகிட்ருந்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து ரைஸ் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சாப்பிடுவோம். இது ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சேமியா கிச்சடி பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருந்தோம். லஞ்ச் எப்போவுமே 12:30 to 1 o'clock சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock மேலே 2 பேருக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் வந்து ரெசின் பிஸ்னஸில் வந்து என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட், ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வாஷிங் மிஷின் ட்ரம் இது வரைக்கும் நான் க்ளீன் பண்ணதில்லை. ஸோ இந்த தடவை வந்து அமேசானில் இதை ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஹார்டான சாக் பீஸ் மாதிரி இருக்குது. ஸோ நல்ல வாஷிங் மிஷின் க்ளீனாக இருக்கா, அந்த லிக்விட் போடுற இடம், பவுடர் போடுற இடம் எல்லாமே க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரம் க்ளீனிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வாஷிங் மிஷின்லேயே. அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இனிஷியலாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடமுடன் சவுண்டு கேட்கும், ஏன்னா அது ஹார்டாக இருக்கும் அந்த 2 பீஸுமே. அது போக போக கொஞ்சம் கரைய சரியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோம்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் ரின்ஸ் ஆப்ஷன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வாஷிங் மிஷின் ட்ரம் க்ளீன் பண்ணலன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி டிமார்ட் ஹால் பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி கப்பு 2 வாங்கியிருந்தேன். ஏன்னா டீ காஃபி நம்ம எடுத்தால் இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டியில் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு சின்ன கப் எடுத்துக்கிறேன். என்ன தான் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் பெரிய கப்பில் எடுக்கும்போது அதிகமாக தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன கப் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து 29 rupeesன்னு நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ட்ரெடிஷ்னல் டிசைன் மாதிரி எனக்கு இருந்துச்சு, அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்ன மாடல்னு தெரில, பட் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஒரு கப்பு வந்து 49 rupees. ஒரே மாடலில் 2 டிசைன் எடுத்திருந்தேன். ஸோ யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த டிசைன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி கப்பு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதோட குவான்டிட்டியும் ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு நான் காமிச்சதில் இது ரொம்ப கம்மி. ஸோ டீ காஃபி எடுத்தால் இதில் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைஸ் ஜார் செட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 99 rupeesக்கு 4 ஜார்ஸ் வரும். ஸோ இது ஆல்ரெடி என்கிட்ட 2 செட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வேணுமேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு செட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சைடாக கூட வச்சுக்கலாம். ஒன் சைடு மட்டும் அந்த மாதிரி சைடாக வைக்கிறதுக்கு ஆப்ஷனும் இருக்கும். ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து மில்லட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜார்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 16.9. இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மிளகாலாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், 59 rupees. அப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ ரோல், இது வந்து நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க, அதில் கெமிக்கல் அதிகமாகவே இருக்குது. நல்லா உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த நைஃப் வந்து ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். உடன் சாப்பிங் போர்டு வாங்கியிருந்தேன். இந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணாலே ஃபங்கஸ் வர மாதிரி இருக்குது. இந்த உடன் சாப்பிங் போர்டில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஈவினிங் வந்து இன்றைக்கி வந்து பாட் பெயிண்டிங் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்து நெட்லேருந்துலாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தேன். எனக்கு அவ்வளோ ட்ராயிங்லாம் வராது, பட் எனக்கு வந்து வச்சு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இண்டோர் பிளான்ட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பாட்டில் வந்து ரீபாட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆல்சோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அக்லோனிமா பிளான்ட்டு எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். அதனால தான் 2 பிளான்ட் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன் ஒரே பாட்டிலே. ஸோ அதை வந்து 2ஆக பிரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு அக்லோனிமா ஸ்னேக் பிளான்ட்டு அப்புறம் ஒரு கிராஸ் வெரைட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். அதோட நேம் கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ நல்ல புஷியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி 2 செடி ஒரே பாட்டில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பகேட் பண்ணலாம். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து நான் டிசைன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து லாவெண்டர் ஃப்ளவரு. ஆனால் எங்கள் அம்மா பார்த்து கிரேப்ஸான்னு கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிசைன் எல்லாமே நான் நெட்லேருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். நீங்கள் இண்டோர் பிளான்ட் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்னேக் பிளான்ட் மட்டும் ஒன்று வாங்கி வச்சு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் டெம்பரேச்சரும் மெயின்டைன்
ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்னேக் பிளான்ட் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது நல்லா வந்துச்சுன்னா ஒரு 2 மந்த்ஸ் பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு பிளான்ட் வாங்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே நிறைய பிளான்ட் வாங்கி ஒரு 2, 3 பிளான்ட் வாங்கி கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். பட் ஸ்னேக் பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு. ஸோ ப்ரொபகேட் பண்ணுறது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ரூட்டில் இருக்கிற சாயில்லாம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கோங்க. ரொம்ப எடுத்துடாதீங்க. கொஞ்சமாக கிளியர் பண்ணிவிட்டு அடியில் வரைக்கும் ரூட் போதா இல்லை டிப்பில் மட்டும் கொஞ்சமாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து சிசரில் வந்து கட் பண்ணனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் தான் அந்த டிப்பில் ரூட் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கையாலே கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ நான் கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்லோவாக எடுக்கணும். இல்லைனா 2 செடியுமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் வந்து சிசரில் தான் கட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அது சரியாக வரலன்னு சொல்லிட்டு கையாலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூட்லலாம் ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு 2 செடியும் வந்து ரீபாட் பண்ணிட்டேன். அக்லோனிமாவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஸ்னேக் பிளான்ட் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. ஸோ ஃபைனலாக இது எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. அதோட ரூட் ரொம்ப குட்டி. இது வந்து கொஞ்சம் ரூட் நிறையா இருந்துச்சு. ஸோ இதை ரீபாட் பண்ணிவிட்டு 2த்தையுமே ரீபாட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம வாட்டர் பண்ணுறது அடிக்கடியும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்து சாயிலை வந்து டச் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணணும். நிறைய பேர் இந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க. கொக்கோபீட் இருக்கும், அதையே ஃபுல்லாக போட்டு வச்சுருவாங்க. இந்த பிளான்ட்டில் அப்படி தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கொக்கோபீடை நிறைய போட்டிருந்தோன்னா அடியில் இருக்க சாயிலில் வந்து ஈரம் இருக்கா இல்லையான்னு நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ மண்ணில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாமே தவிர இந்த மாதிரி மேலேயே போட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அடியில் ஈரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் அதெல்லாம் எடுத்து சாயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் ரீபாட் பண்ணிட்டேன். எப்போவுமே நீங்கள் பிளான்ட் வந்து வச்சுருக்கீங்கன்னா அதுவும் மெயினாக இண்டோர் பிளான்ட்னா இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத் வச்சு வாரத்துக்கு 1 or 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தொடச்சி விடுங்க. இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக செடி வந்து ஸ்பாயில் ஆகிடும். அப்படியே ஒன்று ஒன்றா அழுகி விழுந்துடும். ஸோ எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் இண்டோர் பிளான்ட்டு மெயினாக வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது. இது 2 தான் மெயின். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரும் பார்த்துக்கணும். ரொம்ப ஹீட்டான ஏதாவது பொருள் பக்கத்துலையோ இல்லை டிவி இல்லை ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. இண்டோர் பிளான்ட் சீக்கிரமாக வீணாகிடும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கும் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா தம்ஸ் அப் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.